சின்ன பையனா இருக்கும்போது எங்க ஊர்ல கம்பளி சித்தர்னு ஒருத்தர் இருந்தார். அந்த ஆன்மீகத்தோட பவர். கம்பளி சித்தர்னு ஒரு டைட்டில போட்டுட்டு பக்கத்திலேயே ரஜினி படத்தையும் போட்டிருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? நிச்சயமா ரெண்டுக்குமே தொடர்பு இருக்குங்க. முத்து 1995 வந்த இந்த படம் ஒரு அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியல் மூவி தான். மலையாளத்துல வெளியான தேன்மாவின் கொம்பத்து அப்படிங்கிற கதையை மட்டும் எடுத்துக்கிட்டு தமிழுக்காக பல மாற்றங்களை செஞ்சு வெளியிட்ட படம் தான் முத்து. தமிழ்ல அவர் பண்ணியிருந்த அந்த சித்தர் கேரக்டர் ஒரிஜினல் மலையாள வெர்ஷனா இருந்த தேன்மாவின் கொம்பத்து படத்துல இருக்காது. ஒரு மிகப்பெரிய ஸ்டார் வேல்யூ இருக்கிற நடிகர் தான் நடிக்கிற பிசினஸ்ல பெரிய உச்சம் தொடர ஒரு கமர்ஷியல் படத்துல இது போல சித்தர் கேரக்டரை உருவாக்கி நடிக்கிறதெல்லாம் சூப்பர் ஸ்டாருக்கு மட்டும்தான் சாத்தியம். வேற எந்த நடிகருமே இது போல முயற்சியெல்லாம் நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. அப்படி தன்னுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன கண் அசைவுகள்லையும் உடல் மொழியிலையும் அப்படியே ஒரு சித்தரை பிரதிபலிச்சிருப்பாரு. முத்து படத்துல இந்த ஜமீன்தாரா இருந்து சித்தரா மாறக்கூடிய கேரக்டருக்கு சித்தர்னு எந்த இடத்துலயும் சொல்லிக்க மாட்டாங்க. ஆனா அவருடைய கேரக்டரைசேஷன் அப்படியே சித்தர்களை போல இருக்கிறதுனால அதை வர்ணிக்கிற விதமா டைரக்டர் கார்த்திக் சுப்புராஜ் தன்னுடைய பேட்ட படத்துல ரஜினிக்காக கம்பளி சித்தர் அப்படிங்கிற ஒரு சொல்லை யூஸ் பண்ணியிருப்பாரு. நம்மளும் அந்த சொல்லை எடுத்துக்கிட்டு தான் முத்து படத்துடைய கேரக்டருக்கு கம்பளி சித்தர்ங்கிற பேரை வச்சிருக்கோம். சின்ன பையனா இருக்கும்போது எங்க ஊர்ல கம்பளி சித்தர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் அடிக்கடி சொல்லுவாரு. ஓகே, இந்த கேரக்டருக்குள்ள என்னென்ன டீடைலிங் இருக்கு அப்படிங்கிற விவரத்துக்குள்ள போலாம். கிட்டத்தட்ட 2.25 மணி நேரத்துக்கு ஓடக்கூடிய முத்து படத்துடைய டியூரேஷன்ல சரியா இன்டர்வல் பிளாக் வரும்போதுதான் இந்த சித்தர் கேரக்டரை நமக்கு ரிவீல் பண்ணுவாங்க. ஒரு டார்க் சன்லைட் பேக் டிராப்ல தலைவர் நின்னுக்கிட்டு ஒரு அமானுஷ்யமான சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு படம் ஆரம்பிச்ச சரியா 1 மணி 30 நிமிஷத்துல தலைவர் சித்தர் கேரக்டர்ல படத்துக்குள்ள வருவாரு. அந்த கேரக்டர் உள்ள வரும்போதே ஒரு பயங்கரமான சூறாவளி காத்து வீசிக்கிட்டே தான் தலைவர் நடந்து வருவாரு. அதாவது ஒரு சூறாவளி காத்து மாதிரி மிகப்பெரிய சக்தி கொண்ட ஒரு சித்தர் படத்துக்குள்ள வந்து படத்தோட ஹீரோ உட்பட முக்கியமான கதாபாத்திரங்களை காப்பாத்துறதுக்காகத்தான் வர்றாரு அப்படிங்கறத இது போல புயல் காத்தெல்லாம் அடிக்க வச்சு காமிச்சிருப்பாங்க. அந்த அரண்மனைக்குள்ள அவர் உள்ள வரும்போது அங்க வேலை செய்யற வேலையாட்கள் எல்லாம் யார் யா நீ போயா வெளிய அப்படின்னு துரத்த வருவாங்க. ஆனா யாருமே அவர் கிட்ட போய் அவரை எதுவுமே செய்ய முடியாது. உண்மையான சித்தர்கள் எல்லாம் இப்படித்தான் இருப்பாங்க. அவரை திட்டணும்னு நினைச்சு அவரை அடிக்கணும்னு நினைச்சு கிட்ட வர்றவன் யாருமே அவர் மேல கை வைக்கவோ அவரை திட்டவோ முடியாது. அவங்க தன்னுடைய பவர்ஃபுல் ஸ்பிரிச்சுவல் ஆராவால எதிராளிகளை ஈஸியா கட்டி போட்டுருவாங்க. அதனாலதான் யார் தடுத்துமே அவரை நிக்க வைக்க முடியாம அவர் பாட்டுக்கும் வந்த வழியில போய்கிட்டே இருப்பாரு. அதுக்கப்புறமா அந்த அரண்மனையிலேயே மிகப்பெரிய பலசாலியா இருக்கக்கூடிய பொன்னம்பலம் வந்து கூட அவரை அடிக்க ஓடி வருவாரு. ஆனா நம்ம முன்னமே சொன்னது போல அவருடைய ஞான திருஷ்டியால கட்டப்பட்ட பொன்னம்பலம் வந்த வழியே திருப்பி பின்னால போற தான் காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டீடைலிங்கா ஒரு சித்தர் நினைச்சு உள்ள வர ஆரம்பிச்சாருன்னா அவரை யாருமே தடுக்க முடியாது அப்படிங்கறத ஸ்கிரீன்ல தெளிவா காமிச்சிருப்பாரு சூப்பர் ஸ்டார். அப்படியே அவர் உள்ள போயிட்டு இருக்கும் போது 2 பேர் அவரை பார்த்து பேசிக்குவாங்க. பாக்குறதுக்கு பைத்தியக்கார மாதிரி இருக்கான், அவனை போய் சாமியார்னு சொல்றியேன்னு கேட்பாரு. இந்த சீனுக்கான டீடைலிங்க அடுத்து சொல்றேன். அரண்மனையோட நடுவுல போய் நின்னதுக்கு அப்புறம் அவர் முகத்தை காமிக்கிற விதமா ஷாட் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா அவரை பார்த்து ஒரு கேரக்டர் ஐயா நீங்க யாரு அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு தலைவர் இந்த படத்துல எப்படி சொல்லியிருப்பாருன்னா அதை தெரிஞ்சுக்கத்தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பேன்னு சொல்லியிருப்பாரு. இந்த படத்துடைய டைலாக்குக்காக இந்த ஒரு விஷயம் தலைவருடைய வாழ்க்கையில பல இடங்கள்ல எதிரொலிச்சிருக்கு. அத அவரே தன்னுடைய வாயாலையும் சொல்லியிருக்காரு. நான் யார், எங்கிருந்து வந்தேன், அந்த ஆத்மா என்ன அப்படிங்கிற கேள்வி வர்றது ரொம்ப அபூர்வம். ஆன்மீக தேடலுக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய இப்படி ஒரு கேள்வியை ஒரு படத்துல ஒரு கேரக்டருக்கு வச்சு பேசுறாருன்னா அவருடைய ஆன்மீக அறிவு எந்த அளவுக்கு இருக்கும்னு பாத்துக்கங்க. அந்த மாதிரி கேள்வி வந்த பிறகு அதுக்கு விடை கொடுக்கிறதுக்கு குரு கிடைக்கிறது அதை விட அபூர்வம். நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு கேரக்டர் புரியலையே அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு தலைவர் பேசி கொடுக்கிற டைலாக் அல்டிமேட் ரகம். இந்த ஜடம் புரியாதவங்களுக்கு ஒரு புதிர், புரிஞ்சவங்களுக்கு ஒரு புயல். இது ஒரு ஆன்மீக டைலாக்கா இருந்தா கூட ஒரு பவர்ஃபுல் பஞ்ச் டைலாக்காகவும் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்த ஷாட்ல சாமியை உள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியே தேடுறாங்க அப்படின்னு தலைவர் கைத்தட்டி சிரிப்பாரு. இந்த வசனமெல்லாம் முடிஞ்சு தலைவர் திரும்பவும் வீட்டை விட்டு வெளியே போறதுக்காக நடந்துகிட்டு இருப்பாரு. அப்ப ஆப்போசிட்ல முத்து கேரக்டர் ரஜினி குதிரை வண்டியில வருவாரு. அவரை பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாம் புரிஞ்சது போல ஒரு தீர்க்கமான பார்வை பார்த்துக்கிட்டே போவாரு பாருங்க. அந்த சீனுக்காக ரஹ்மான் போட்ட பிஜிஎம் இன்னொரு ஆன்மீக உணர்வை கொடுக்கும்னே சொல்லலாம். அடுத்த டீடைலிங்கா
தலைவர் உள்ள போகும்போது 2 பேர் பார்த்து பேசியிருப்பாங்களே, அவருக்கு பதில் கொடுக்கிற விதமா, ஐயா உலகத்துல எல்லாருமே பைத்தியம் தான், உனக்கு உன் மாமன் பொண்ணு மேல பைத்தியம்னு அவர் மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்த விஷயத்த தன்னுடைய வாயால சொல்லி அவரை ஆச்சரியப்படுத்தி இருப்பாரு. சிலருக்கு படம் பைத்தியம், சிலருக்கு பொம்பளைங்க பைத்தியம், சிலருக்கு பதவி பைத்தியம், உனக்கு உன் மாமா பொண்ணு மேல பைத்தியம். உண்மையான சித்தர்கள் எல்லாருமே நம்ம இது போல போய் உட்கார்ந்தோம்னா நம்ம மனசுல இருக்கிறத அப்படியே வெளியே சொல்ற ஆளுங்க. சித்தர்கள் கிட்ட எல்லாம் நீங்க போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் மைண்ட் ரீடிங்ல அவங்க கிட்ட பேசி பாருங்க. அதுல அவங்க கிட்ட இருந்து கிடைக்கிற பதிலே எதிர்பார்க்காத ரகமா தான் இருக்கும். அது உங்க மனசை அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரியும் இருக்கும். அந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்பவே நுணுக்கமா கொண்டு வந்திருப்பாரு சூப்பர் ஸ்டார் என்கிற ரஜினி சித்தர். கிட்டத்தட்ட 3-4 நிமிஷம் ஓடக்கூடிய இந்த சீக்வன்ஸ் நம்மள பிரமிக்க வச்சிருக்கும். இந்த சீன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த சித்தர் கேரக்டர் அப்படியே ஊர் வழியா நடந்து போகும்போது ஒரு கோவில் கிட்ட வரும்போது அரண்மனையோட முதலாளி அம்மா தலைவரை பார்ப்பாங்க. அப்ப ரஜினியும் அவங்களும் ஆப்போசிட்டா நிக்கும் போது ரவுண்ட் ரேலியில கேமராவை ஓட விட்டு மெய் சிலிர்க்கும் வண்ணமா ஒரு ஆன்மீக டச்சோட பிஜிஎம்மையும் போட்டு இந்த சீனை கலக்கி இருப்பாங்க. இந்த ஷாட்டோட கட் ஆனதுக்கு அப்புறம் சித்தர் கேரக்டர் படத்துல கொஞ்ச நேரம் இருக்காது. படத்துல 1 மணி நேரம் 48வது நிமிஷத்துல வரக்கூடிய ஒரு பெரிய சீக்வன்ஸ் இது. ஒரு பெரிய அரச மரத்துக்கு அடியில சித்தர் நைட் எல்லாம் தூங்கி காலையில எந்திரிக்கிற மாதிரி ஷாட் வச்சிருப்பாங்க. ஒரு முற்றும் துறந்த துறவி ஒரு சித்தர்னா எப்படி உலக வசதிகள்ல இருந்து வேறுபட்டு ரொம்ப சாதாரணமா இருப்பாங்க அப்படிங்கறத இந்த ஷாட்லயே காமிச்சிருப்பாங்க. அதாவது ஒரு அரச மரத்துக்கு அடியில கட்டாந்தரையில தலகாணி போர்வை எதுவும் வைக்காம சித்தர் படுத்திருப்பாரு. சித்தரா நடிச்சிருக்கக்கூடிய தலைவர் தூங்கி எந்திரிச்சு திரும்பி பார்ப்பாரு. அவர் முன்னால ஒரு மிகப்பெரிய பண மூட்டை இருக்கும். அந்த பண மூட்டையை வச்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய மில்லியனரா இருக்கக்கூடிய தொழிலதிபர் பணக்காரன் அவர் முன்னால முட்டி போட்டுக்கிட்டு நின்றுட்டு இருப்பாரு. பழுத்த ஆன்மீகவாதி ஒரு ராஜா மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கிறதும், அந்த நாட்டிலேயே ஒரு மிகப்பெரிய பணக்காரனா இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர் முன்னால மண்டியிட்டு நிக்கிற மாதிரி காட்சிகள் வச்சதும் எப்படிப்பட்ட ஆன்மீக பவர் அந்த சித்தர்கிட்ட இருக்கு அப்படிங்கறத உணர்த்துற விதமா தான் இந்த சீன் அமைஞ்சிருக்கு. சமீபத்தில் நடந்த ஒரு ஆன்மீக நிகழ்ச்சியில கூட இந்த கருத்தை தலைவர் பேசி இருப்பாரு. ராஜா, அப்போ எல்லாம் நீங்க உட்கார்ந்து இருப்பீங்க, நான் நின்றுட்டு இருப்பேன். இப்ப நான் உட்கார்ந்து இருக்கேன், நீங்க நின்றுட்டு இருக்கீங்க. அந்த ஆன்மீகத்தோட பவர். அடுத்த ஷாட்ல அந்த மிகப்பெரிய பணக்காரர் தலைவரை பார்த்து 15 வருஷத்துக்கு முன்னால காசியில உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன், அதுக்கப்புறம் நான் ரொம்ப பெரிய ஆளா மாறிட்டேன், நீங்க இந்த ஊர்ல இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், அதுதான் பார்க்க வந்தேன்னு சொல்லுவாரு. அதாவது சித்தர்கள் எல்லாருமே ஆன்மீக தேடல்ல இருக்கும்போது ஒரே ஊர்லயோ ஒரே இடத்துலயோ நிரந்தரமா தங்கி இருக்க மாட்டாங்க. அதனாலதான் 15 வருஷத்துக்கு முன்னால அவரை காசியில பார்த்ததாகவும் இப்ப இந்த ஊர்ல பாக்குறதாகவும் அந்த பணக்காரர் சொல்லுவாரு. அப்படின்னு எல்லாம் பேசுற டயலாக்ல கூட மிகப்பெரிய டீடைலிங்க கொடுத்து ஒர்க் பண்ணிருக்காரு சூப்பர் ஸ்டார். அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சமீபத்தில் நடந்த மேடை பேச்சுல தலைவர் குறிப்பிட்டு பேசி இருப்பாரு. மகான்கள் செய்யற இதுக்கெல்லாம் நம்ம ரிஷி மூலம் குரு மூலம் அதெல்லாம் கண்டுபிடிக்க கூடாது. அதே சீன்ல அடுத்த ஷாட்ல அந்த பணக்காரர் அந்த பண மூட்டையை ரஜினி கிட்ட கொடுப்பாரு. அதுக்கு தலைவர் ரிப்ளை பண்ணுவாரு, இதை வச்சுக்கிட்டு இந்த ஜடம் என்னையா பண்ண போகுது அப்படின்னு. அதாவது சித்தரா இருந்தாலும் மனிதரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அந்த வாழ்நாள் வரைக்கும் தான் அந்த உடம்புக்கான வாழ்க்கை அப்படிங்கிற தத்துவத்தை உணர்த்துற விதமா இந்த ஜடம் அப்படின்னு தான் தன்னை குறிப்பிட்டுக்குவாரு. இதை வச்சுட்டு இந்த ஜடம் என்னையா பண்றது, இதை வச்சுக்கிட்டு இந்த ஜடம் என்னையா பண்ண போகுது அப்படின்னு தலைவர் கேட்டதுக்கு அப்புறம் அந்த பணக்காரர் சொல்லுவாரு, எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி பேசலாமா ஐயா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் ஒரு லுக் ஒரு மேனரிசம் தலைவர் கொடுப்பாரு பாருங்க. ஒரு சித்தரை கூட்டிட்டு வந்து நடிக்க சொன்னா எப்படி மேனரிசம் பண்ணுவாரோ அதுக்கும் ஒரு படி மேல இந்த மாதிரி மேனரிசத்தை காமிச்சு நம்மளெல்லாம் அசர வச்சிருப்பாரு. உங்க ஆசீர்வாதத்தினால எனக்கு எல்லாமே இருக்கு, ஆனா நிம்மதி மட்டும் இல்ல அப்படின்னு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இதுதான் உலக வாழ்க்கை அப்படின்னு சொல்ற விதமா ஒரு அமானுஷ்யமான சிரிப்பா இருப்பாருங்க. அதாவது ஆன்மீகத்துல அமைதியும் நிம்மதியும் மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கறத உணர்த்துற விதமா இப்ப சமீபத்துல கூட ஹிமாலயாஸ்ல இருந்து எடுத்து அனுப்பிச்ச வீடியோல கூட இந்த கருத்தை மென்ஷன் பண்ணி பேசியிருப்பாரு. ஆன்மீகத்தினால தனக்குள்ள எவ்வளவு பெரிய அமைதி நிலவிட்டு இருக்குங்கிறத எல்லாருக்கும் புரியுற விதமா சொல்லியிருப்பாரு. அது எனக்குள்ள ஒரு மாதிரி ஒரு நிம்மதி, எப்பவுமே ஒரு பீஸ், ஒரு நிம்மதி. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பணக்காரர்கிட்ட இந்த பணத்தெல்லாம் தூக்கிட்டு போகும்போது இல்லாதவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி சொல்றதுக்கு முன்னால வரும்போது ஒண்ணு கொண்டு வரல, போகும்போது ஒண்ணு கொண்டு போறது இல்ல, நடுவுல மட்டும் ஏயா எந்துன்னு அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கைகொட்டி சிரிக்கும் போதெல்லாம் அச்சு அசல் சித்தராகவே மாறி இருப்பாரு. வரும்போது ஒண்ணு கொண்டு வரல, போகும்போது ஒண்ணு கொண்டு போக போறது, நடுவுல என்னையா எந்து
அதுக்கப்புறமா ஊர் ஜனங்களை பார்த்து உங்களுக்கெல்லாம் என்ன வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் சாமி உங்களை தான் பார்க்க வந்தோம்னு சொன்னதுக்கு அப்புறம் சாமியா போய் வேலை வெட்டியை பாருங்க அதுதான் சாமி அப்படின்னு சொல்லி தொழில தான் உங்க கவனம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரே வரி வசனத்துல ரொம்ப எளிமையா புரிய வச்சு இன்னொரு முறை மறுபடியும் சித்தரை பிரதிபலிச்சிருப்பாரு. அதுக்கு அடுத்த சீன்லயே சித்தர்களுக்கு இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், முக்காலமும் தெரியும் அப்படிங்கறத உணர்த்துற விதமா ஒரு டீடைலிங் கொடுத்திருப்பாரு. அந்த சீன்ல ஊர் ஜனங்கள்லாம் கலைஞ்சு போனதுக்கு அப்புறமா இளம் வயது முத்து ரஜினி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கறதுக்காக வருவாரு. அவர் வர்றத முன்னமே தெரிஞ்சுக்கிட்டது போல ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டே சித்தர் திரும்பி பாக்குற மாதிரி ஒரு சீனை வச்சு அந்த சின்ன சீன்ல கூட சிரிப்புல டீடைலிங் கொடுத்து அசத்தி இருப்பாரு. அந்த இளம் வயசு முத்து கேரக்டர் சித்தர் கிட்ட வந்து என் முதலாளி கல்யாணம் பண்ணிக்கணும், அப்பதான் நானும் கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு கேட்டதுக்கு அப்புறம் எதிர்காலத்துல வரக்கூடிய பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்ட விதமா நீ விரும்புறதையே உன் முதலாளியும் விரும்புறானேயா அப்படின்னு சொல்லுவார். அதாவது எதிர்காலத்துல நடக்கிற விஷயம் கூட ஒரு சித்தருக்கு தெளிவா தெரியும் அப்படிங்கிற டீடைலிங்க கொடுத்திருப்பாரு. மறுபடியும் முத்து கேரக்டரை பார்த்து சித்தர் சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்லுவார்னா, பைத்தியக்காரா பைத்தியக்காரா, இனிமேதானே தமாஷே இருக்கு. இனிமே வரக்கூடிய பிரச்சனை என்ன அப்படிங்கறதும் எனக்கு தெரியும், அந்த பிரச்சனையால என்ன நடக்க போகுது அப்படிங்கறதும் எனக்கு தெரியும் அப்படிங்கறத ஒரு சித்தர் வாய்மொழியா கேட்ட விதமா அவர் தன்னுடைய நடிப்பால ரெஃப்ளெக்ட் பண்ணியிருப்பார். முத்து கேரக்டர் புரியலையே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போ புரியும்னு சொல்லி முடிக்கிறதோட இந்த சீன் முடியும். கிட்டத்தட்ட 6 நிமிஷத்துக்கு மேல ஓடக்கூடிய இந்த சீக்வென்ஸ் எங்கேயுமே போர் அடிக்காம நமக்கெல்லாம் ஒரு புது ஆன்மீக உணர்வை கொடுக்கிற விதமா ரொம்ப சூப்பராகவே அமைஞ்சிருந்துச்சு. இதுக்கப்புறமா சரத்பாபு ரஜினி மேல சந்தேகப்பட்டு அடிச்சு வீட்டை விட்டு வெளியே துரத்தும் போது விடுகதையா அப்படிங்கிற பாட்டு வரும். அந்த பாட்டோட நடுவுல ரஜினி மேல பொன்னம்பலத்தை ஏவி விட்டு அடிக்க வைக்கும் போது அவரை அடிக்கும் போது அது சித்தருக்கு தெரியும் அப்படிங்கிற விதமா சித்தர் ரஜினி ரொம்பவே கவலைப்பட்டு பாக்குற மாதிரி ஒரு ஷாட்டை வச்சு டீடைலிங்கா பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு சித்தருக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் தன்னுடைய ஞான திருஷ்டியால நல்லாவே தெரியும் அப்படிங்கிற டீடைலிங்க இந்த சீன்ல நல்லாவே காமிச்சிருப்பாங்க. அந்த சீன்லயே ரத்தம் வழிஞ்சு ஓடுற அளவுக்கு ரஜினியை அடிக்கும் போது அதை தடுக்கிற விதமா சித்தர் ரஜினியோட கேரக்டர் கண்ணுக்கு க்ளோஸ் அப் ஷாட் போகும். கட் பண்ணா அடுத்த ஷாட்ல இங்க அரண்மனையில நின்னுட்டு இருக்க குதிரையோட கால்களுக்கு க்ளோஸ் அப் ஷாட் போகும். அதாவது எங்கேயோ தூரத்துல இருந்து சித்தர் ஆணையிடுறாரு, அந்த கட்டளையை கேட்டு குதிரை ஓட ஆரம்பிக்குது அப்படிங்கிற ஷாட்டை வச்சிருப்பாங்க. சித்தரோட கட்டளையை கேட்டு வண்டியில யாருமே இல்லாட்டியும் கூட குதிரை தானாவே ஓட ஆரம்பிக்கும். ஓடி போய் அந்த அரண்மனையோட எஜமானி அம்மாவை போய் பார்க்க போகும். இந்த படத்துல இன்னும் கூட இந்த சித்தர் இன்புட் சீன் வருது. அதாவது கிளைமேக்ஸுக்கு முன்னால சரத்பாபுவை அடிச்சு ஒரு பெரிய மலை மேல இருந்து தூக்கி போடுவாங்க. தூக்கி போடும் போதே பாறையில பட்டு அவர் உயிர் போயிடுறதா தான் அர்த்தமாகும். செத்து போன ஒரு மனுஷன் ஓடிட்டு இருக்க நதியில வர்ற மாதிரி அந்த ஷாட்டை காமிச்சிருப்பாங்க. அப்படி இறந்து போன ஒருத்தனை கூட கடவுள் ரூபத்துல இருக்கிற சித்தர்களால தங்களுடைய ஆசீர்வாதத்தினால அவனை உயிர் பிழைக்க வைக்க முடியும் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் படம் முடியும் போது இளம் வயது ரஜினி சித்தரா இருந்தவர் தான் தன்னுடைய அப்பான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கலாம் அப்படின்னு போவாரு. ஆனா இவர் போகும்போது சித்தர் இருக்க மாட்டாரு. ஏன்னா நம்ம முன்னமே சொன்னது போல நதி மூலம் ரிஷி மூலம்லாம் பார்க்காத விதமா சித்தர் அந்த ஊர்ல இருந்து கிளம்பி வேற இடத்துக்கு போயிருப்பாரு. அப்ப முத்து ரஜினி கேட்பாரு, ஏன் என்ன பார்க்காமே போயிட்டாரு, போகும்போது கூட என்ன பார்த்துட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு ரொம்ப கவலையா கேட்க, அதுக்கு அங்க இருக்கிற இன்னொரு கேரக்டர் சொல்லும், அவர் எங்க இருந்தாலும் அவருடைய ஆசீர்வாதம் உனக்கு இருக்கும்னு அப்படின்னு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் சித்தர் போத்திக்கிட்டு இருந்த கம்பளி போர்வை அப்படியே பறந்து வந்து முத்து ரஜினி மேல போத்திக்கும். அதாவது சித்தர்கள் எங்க இருந்தாலுமே அவங்க யாருக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமா அந்த ஆசீர்வாதம் போய் சேரும் அப்படிங்கிற டீடைலிங்க காட்டுற விதமா இந்த ஷாட்டை ரொம்பவே அற்புதமா வடிவமைச்சிருப்பாங்க. ஒரு கமர்ஷியல் படத்துக்குள்ள கொஞ்ச நேரமே வரக்கூடிய இது போல சித்தர் கேரக்டரை தன்னுடைய ஆன்மீக அறிவை பயன்படுத்தி ரொம்ப சூப்பரா என்ஹான்ஸ் பண்ணி சித்தர்கள்னா யாரு, அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க பவர் என்ன, ஆன்மீகத்துக்கான பவர் என்ன,
அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் ஒரு சாதாரண மக்களுக்கு திரை மொழியா ரொம்பவே சூப்பரா கொண்டு வந்து கொடுத்திருப்பாரு சூப்பர் ஸ்டார். ஒரு முழுநீள சித்தர் கேரக்டரை டிசைன் பண்ணி அதை அவரே நடிச்சு அல்லது வேற யாரையும் நடிக்க வச்சு அவர் டைரக்ஷன் பண்ணி கூட ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணாங்கன்னா அதுல இருக்கிற ஆன்மீக விஷயங்கள் மிகப்பெரிய பொக்கிஷங்களா தமிழக மக்களுக்கு நிச்சயமா அமையும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை. இந்த முத்து படத்துடைய சித்தர் கேரக்டர்ல நம்ம கவனிக்க தவறின ஆன்மீக விஷயங்கள் இருந்தாலும் அடுத்ததா தலைவர் இது போல இன்னும் ஆன்மீக கேரக்டர்ஸை சில படங்கள்ல பண்ணியிருக்காரு. அந்த படங்களுக்கான அந்த கேரக்டர்களுக்கான டீடைலிங் வேணுமா அப்படிங்கிற உங்க விஷயங்களை எல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திக்கலாம். பை.